ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சோடாபட்டி கேமிங். ஸோ ரொம்ப நாளாக லாங் ஃபார்ம் வீடியோ போடல. ஸோ அதுக்கப்புறம் தமிழகம் எஸ்எம்கே ஆரம்பிச்சுட்டு ஒரு வீடியோ கூட போடாததுனால இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 2 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று, நம்ம வந்து செயின்ஸா மேனை ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ செயின்ஸா மேனை நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறதில்ல, ஆனால் அதுக்கு பதிலாக கதிரோட பொருட்களை நம்ம வந்து எரிக்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து இது பொருள் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி போட்டில் போட்டு வச்சிடலாம், ஜஸ்ட் போட்டில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போகலாம். எங்கேயாவது போகிறேன், எல்லா வேலையும் பண்ணிவிட்டு எங்கேயோ போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து கலையோட அந்த பொருட்களை உடைக்கும் போது உங்களை நான் காட்டுறேன். நீங்கள் ஒன்று நினைக்கலாம், ஏன்டா செயின்ஸா மேன் மேலே கோவம் வச்சுட்டு நீதிக்கிட்ட கலையை போயிட்டு அவன் பொருளை உடைக்க போகிறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்கே தான் ஒரு இது இருக்குது. நம்ம கலையும் செயின்ஸா மேனும் 2 பேருமே டீம், ஓகேங்களா? அவங்க 2 பேரும் ஒரு டீமு. அவங்க தான் டீம் ஆஃப் ஃப்ளவர் பயம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நான் இப்போ அவங்க 2 பேர்த்தையுமே நான் ரிவெஞ்ச் எடுத்தாதான் அந்த அவனை மட்டும், செயின்ஸா மேன் மட்டும் ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி. ஸோ இதுதான் ஸோ நான் அவங்கள எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்க்குறேன் கைஸ். இப்போ வந்து சவரில் யாரும் ஆன்லைன் இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான நேரம். ஸோ போயிட்டு அவனை முடிச்ச விட வேண்டியதான். ஸோ பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராப்லேருந்து ஆரம்பிக்கிட்டு இந்த ரிவெஞ்சில் இருக்கிறதே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா கைஸ்? இந்த ஹார்ஸை நான் தான் வந்து கதிரவனுக்கு, அதாவது நம்ம கலைக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். இப்போ நானே அதை கொண்டுட்டேன். எவ்வளோ ஓகே கைஸ், மிஷின் அக்கம்ப்ளீஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட க்ராப்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மஷ்ரூம் ஐலாண்டுக்கு ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு தெரியுது இது ரொம்ப பெரிய ட்ரிப்பாக இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இப்போ என்கிட்ட இன்னொன்று ஒரு ஃபுல். ஓகே, ஸோ நான் வந்து எக்ஸ்ப்ளோரேஷனில் உள்ள பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரொம்ப நேரம் கழித்து நான் ஃபைனலாக தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வந்து அந்த ஐலாண்டுக்கு போகணும். அந்த குவாட்ஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எது கன்ஃபார்மாக லேட் ஆகும்ன்ட்டு. ஏன்னா வந்து இந்த சர்வர் வந்து ஒரு வெர்ஷனில் க்ரியேட் பண்ணது. ஆனால் நான் இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷனோட சீரை போட்டு தான் பார்த்துருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக ஏதாவது எரர்ஸ் வரும். ஓகே, பரவாயில்ல, நான் உங்களை அங்கே போயிட்டு போகிறேன் கைஸ். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீர்வழி பயணம் இப்போ நிலவழி பயணம் ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இதை நான் விட்டு போகிறேன், இங்கேயே நான் விட்டுட்டு போகிறேன். ஸோ நம்ம வந்து மஷ்ரூம் ஐலாண்ட் போயிட்டு அந்த குவாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெலிபோர்ட்டேஷன் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை நான் தான் அட்மின் அப்படிங்கிறதுனால என்னால் டெலிபோர்ட் பண்ண முடியும். ஸோ இல்லை நான் டெலிபோர்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஒரு அக்யூரேட் லொக்கேஷன் கிடைக்கல. ஸோ உங்களை நான் பார்க்குறேன் கைஸ். நம்ம நிலமே பாருங்க கைஸ், ஏதோ மஷ்ரூம் ஐலாண்டை தேடி போனேன், இப்போ ஜங்கிளே வந்துருச்சு. என்னடா டே, இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் குவாட்ஸை ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ளீஸ் கைஸ், என்னை உங்கள் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். ஏன்னா நம்ம வீடியோ யாருமே பார்க்க மாட்டேறீங்க, பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 சப்ஸ் வந்து அடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சர்வரோட டூர் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து அந்த டூரில் நான் வந்து நிறைய பில்டிங் கட்ட போகிறேன். லைக் நம்ம வந்து ரேஜ் தமிழ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஒரு பைரட்.
ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அவர் வந்து ஒரு பேஸ் கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஷிப் பேஸ் கட்ட போகிறேன். ஸோ மஷ்ரூம் ஐலாண்டை நான் ஃபுல்லாக இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி பேஸை வச்சுட்டு, ஒன்ஸ் எனக்கு ஸ்ப்ரூஸ் லாக்ஸ் அதெல்லாம் கிடச்சதுமே நான் வந்து ஒரு பைரட் ஷிப் மாதிரி கட்டி அதில் தான் நான் வந்து என் எல்லா வேலையும் பார்க்க போகிறேன். ஸோ அது டெம்பரவரியாக தான் நான் இருப்பேன். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆக்சுவலி உங்களை நான் மஷ்ரூம் ஐலாண்டில் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக மஷ்ரூம் ஐலாண்ட் வந்தாச்சு. ஸோ பெரிய இதுங்க, லைக் 1.5 மணி நேரம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிபி பண்ணி பார்த்தேன், டெலிபோர்ட் பண்ணி பார்த்தேன், எதுவும் இல்லை. ஸோ எனிவேஸ், ஸோ நம்ம வந்து மஷ்ரூம் ஐலாண்ட் வந்தோம். ஸோ இந்த எபிசோடில் அவ்வளோதான் கைஸ், நம்ம ரிவெஞ்ச் எடுத்தாச்சு, மஷ்ரூம் ஐலாண்ட் போயாச்சு. இதுக்கப்புறம் இதுதான் நம்ம பேஸாக இருக்க போகுது. ஸோ நான் அடுத்த பார்ட்டில் நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். ஸோ நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம இது பண்ணணும். வந்து மெயின் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து பைரட் ஷிப் கட்டியே ஆகணும். ஓகே, ஸோ நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு குட்டி சப்போர்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நான் இன்னொரு நல்ல தமிழகம் எஸ்எம்பி வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, see you, bye bye கைஸ்.